வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோவில் மணி, வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம். கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம். வெற்றி எட்டு திக்கும் எட்ட கொட்டு முரசே. வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் உங்கள் ஸ்வீட் நத்திங் சிவானந்தவல்லி. மீண்டும் மறுபடியும் ஒரு கருந்திரையில் மனத்திரை நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கருந்திரையில் இன்னைக்கு சில பாடல்களின் முதலடிகளை பாடினோம். எல்லா பாடல்களும் வெற்றியை குறித்து இருந்தன. வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோவில் மணி, பிறகு வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம், பிறகு வெற்றி எட்டு திக்கும் எட்ட கொட்டு முரசே. நீங்கள் நினைத்திருக்கலாம், இன்று வெற்றியை பற்றி பேசப் போகிறார்கள். ஒருவேளை வாகைத்திணையை பற்றி இருக்குமோ என்று. இன்று எதை பற்றி பேசப் போகிறோம் தெரியலையே. மனது முழுவதும் வெற்றிடமாயிருக்கிறதே. பாருங்க, வெற்றி என்ற சொல் பக்கத்தில் டம்மு சேர்த்தோன்னே வெற்றிடமாயிடுச்சு. வெற்றி பக்கத்தில் லைட் போட்டால் வெற்றிலை ஆயிடுச்சு. நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஒளியை பற்றி பேச போகிறோம். இற்று அப்படிங்கிற அந்த ஒளி எப்படி வருகிறது அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், வெற்றிக்கு என்ன இரு போடணும், என்ன ரீ போடணும். பாருங்கள், நான் சொல்லும்போது இரு ரீன்னு சொல்கிறேன், ஆனால் அதை வெர்ரின்னு படிக்கிறது இல்லை, வெற்றின்னு சொல்கிறேன். சரி, என்ன ரீ போடணும், என்ன இரு போடணும்? பெரிய இரு பெரிய ரீ போடணும். ஒரு தமிழாசிரியராக இருந்துட்டு இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லி தமிழ் அறிஞர்கள் கோவப்படுவாங்க. ஆனால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த சேனல் எளிமையானது, மாணவர்களுக்கானது முக்கியமாக அப்படின்னு. மாணவர்களுக்கு வல்லினரின்னு சொன்னால் புரியறது ரொம்ப கஷ்டம். சரி, புரிய வைங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்வதற்கு இங்கே நேரம் இல்லை. அதை புரிந்து மனசில் வச்சுக்கிறதுக்கு நேரம் இல்லை. அதனால் எளிமையாக்கி சின்னரி பெரியரி, சின்னரா பெரியரா, சின்ன ஈர் பெரிய ஈர் அப்படின்லாம் சொல்லி வச்சுருக்கோம். அதுவே இங்கே குழப்பமாக இருக்குது. எது சின்னரா எது பெரியரா அப்படின்னே தெரியல. இப்போ அப்படி மாறிட்டோம் நம்ம. உலகம் அப்படி அவ்வளோ வேகமாக ஓடிட்டுருக்கு. ஓடுற ஓட்டத்தில் மாணவர்கள்லாம் ஓடிட்டுருக்குறாங்க. எங்கே ஓடுறோம் எதுக்கு ஓடுறோன்னு தெரியாமலே ஓடிட்டுருக்குறாங்க. அவங்களாம் அவெஞ்சர்ஸ் மாதிரியும், ஏலியன்ஸ் எல்லாம் வெளியில் எங்கேயோ காத்துட்ருக்கிற மாதிரியும், ஓடி போய் நம்ம தான் காப்பாற்றணுன்ற மாதிரியும் ஓடிட்டுருக்குறாங்க. நேரம் இல்லை நேரம் இல்லை நேரம் இல்லை அப்படி. கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இந்த வீடியோவெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். உங்களுடைய எளிமைக்காக நான் சின்னரா பெரியரா, சின்ன ஈர் பெரிய ஈர், சின்ன ரீ பெரிய ரீ அப்படின்ற மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன், பயன்படுத்தியிருக்கேன். அதில் கூட குழப்பம் வந்துடக்கூடாது. அப்படி வந்தது அப்படின்னாக்கா போய் காங்காச்சா எழுத்து அட்டையை எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பார்த்தா அதில் எழுதியிருக்காது இது சின்னரா இது பெரியரான்னு எழுதியிருக்காது. யாராவது தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அல்லது வெற்றிங்கிற வார்த்தை எங்கே இப்போ அச்சடிக்கப்பட்டிருக்கோ அங்கே பார்த்தீங்கன்னா அதில் என்ன இரு என்ன ரீ இருக்கோ அந்த இரு தான் பெரிய இரு, அதுதான் பெரிய ரீ. அப்போ மீதி இருக்கிற இன்னொன்று சின்னது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இவ்வளோ பேசுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கரும்பலையில் இதை எழுதி அது தாட்களில் எழுதி காட்டி விளக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம்ம சேனலுக்கே பேர் என்ன வச்சுருக்குறோம், கருந்திரையில் மனத்திரை. அவ்வளோதான். மனத்திரையில் நான் உங்களுக்கு சில
விஷயங்களை கொண்டு வருவது தான் இந்த சேனலோட முக்கிய நோக்கம். இப்போ நான் அந்த எழுத்து சொன்ன உடனே மனத்திரையில் அந்த எழுத்து வரணும். அதை நான் எழுதி காட்டுறது முக்கியம் கிடையாது. நான் அதனால தான் சொன்னேன், கிண்டலாக தான் சொன்னேன், நம்ம அப்படியே வேகம்னு ஓடிட்டுருக்கணும். நிறுத்தி நிதானித்து நிறைய செயலை செய்வதற்கு நம்மக்கிட்ட நிறைய நேரம் இருக்குது. செயல்களை செய்வதற்கு நேரம் இல்லைன்னு பொய் சொல்லிவிட்டு, ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், வெட்டியாக செலவு பண்ணுறதுக்கு நேரங்களை நிறைய செலவு பண்ணிகிட்ருக்கோம். அதுலேருந்து கொஞ்சம் நேரங்களை எடுத்து நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். அதனால் இந்த வீடியோக்கள் கொஞ்சம் நீண்ட வீடியோக்களாக இருக்கும். இதில் நம்ம எதையும் எழுதி காட்ட மாட்டோம், வாயால் தான் சொல்லி புரிய வைப்போம். அதை கஷ்டப்பட்டு மனத்திரையில் கொண்டு வந்து புரிந்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அப்படி புரிந்துக்கிட்டால் ஜென்மத்துக்கும் மறக்காது. ஏன்னா ஒரு தடவை ஆழமாக மனசில் பதிஞ்சிச்சுன்னா மறக்கக்கூடாத அளவுக்கு மனப்பாடமாக சில விஷயங்களை பதிய வச்சுக்கணும். மனப்பாடங்கிறது தவறான விஷயம் கிடையாது. ஏன்னா எல்கேஜி யூகேஜி இல்லைன்னா முதல் வகுப்பு அந்த காலகட்டத்தில் நம்ம படிக்கிற எழுத்துக்கள் தான், அறிந்து கொள்ளக்கூடிய எழுத்துக்கள் தான் ஒன்று சேர்ந்து ஒன்றோடு ஒன்று மாறி மாறி பல எழுத்துக்கள் மாறி மாறி ஒன்று சேர்ந்து சொற்களாக அப்படியே சுற்றி வட்டமடித்து நம்மளை சுற்றி நம்ம வாழ்க்கையவே அப்படியே வடிவமைத்து கொடுக்கின்றன. அந்த எழுத்துக்களை ஏதாவது ஒரு எழுத்து மறந்துட்டோன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி சில எழுத்துக்களை தவறாக பேசுகிறது மூலமாக தான் நம்ம தமிழ்மொழியை தவறாக பேசி கொண்டிருக்கிறோம். தமிழ்மொழியுடைய அழிவுக்கு நம்ம வழிகாட்டிகிட்டு இருக்கோம். அந்த நிலையிலேருந்து மாறணும். அதுக்காக தான் இந்த மாதிரியான வீடியோக்களை நம்ம போடுவோம். இப்போ நம்ம வெற்றிக்கு வரலாம். அந்த பெரிய இரு பெரிய ரி, பெரிய இரு தனியாக சொல்லும்போது அந்த எழுத்தை இருன்னு சொல்கிறோம், ரீன்னு சொல்கிறோம். ஆனால் சேர்த்து படிக்கும்போது வெற்றின்னு சொல்கிறோம். வெற்றிலை, வெற்றிடம், ஆற்றங்கரை, சோற்றுப்பருக்கை அப்படிலாம் சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம்? என்ன காரணத்தினால அப்படி சொல்கிறோம் தெரியலையே. தெரிஞ்சால் கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்லுங்கள். ஆனால் இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு விதி வகுத்திருந்ததுனால இதை சொல்லி பார்த்து நான் ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். யோசிச்சு பாருங்கள், அதை வெர்ரின்னு சொல்லணும்னா எப்படி இருக்கும்? வெர்ரி, ஆற்றங்கரை, சோறு பருக்கை, நல்லாவா இருக்குது? இல்லைன்னா சோறு பருக்கை, ஆரங்கரை, ஆறு பாலம் அப்படிலாம் இருக்கும். ஆற்றுப்பாலம் சொல்லி பாருங்கள். அப்போ இந்த சொற்களை சொல்லும்போது இறன்னு சொன்னால் இனிமையாக இல்லை, இற்ற அப்படின்னு சொன்னால், வெற்றிலை அப்படின்னு சொன்னால் இனிமையாக இருக்குது. வெர்ரிலைன்னு சொன்னால் கேட்குறதுக்கு நல்லா இல்லை, இனிமையாக இல்லை, இனிமை தரலை. இதனால தான் போல இருக்குது நமது பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவர் சிந்து நதியின் விசை பாடலில் பாடும்போது என்ன சொல்லியிருக்கிறாரு? சுந்தர தெலுங்கினில் பாட்டை சித்து அப்படின்னு பாடியிருக்கார். உண்மைதான். தெலுங்கு கீர்த்தனைகள்லாம் கேட்கறதுக்கு அழகாக இருக்கும், சுந்தர தெலுங்கு. அதே அவர் என்ன பண்ணுறாரு? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். அவருக்கு பல மொழிகள் தெரியும், தென்னிந்திய மொழிகள் எல்லாமே தெரியும், வங்காள மொழி தெரியும், ஆங்கிலம் தெரியும், பல மொழிகள் தெரியும். பல மொழி வித்தகர் அவர். பல மொழிகள் தெரிந்திருக்கிற அவர் சொல்கிறாரு, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். அப்படி என்ன இனிமையை கண்டுட்டார் அவர் அப்படின்னா, இது போன்ற இனிமைகள் தான். வெற்றின்னு சொல்லி பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது, இனிமையாக இருக்குது. அந்த வெற்றியோட ஒரு கம்பீரமும் அதில் இருக்குது. வெற்றிலை ஒன்றுமே இல்லாத இலை, ஆனால் அதில் இருக்கிற காரம் மாதிரி சுறுசுறுப்பு மாதிரி அந்த அப்படியே அந்த சுறுசுறுன்னு அந்த வெற்றிலைங்கிற வார்த்தை வருது.
ஆற்றங்கரை அப்படி சொல்லும்போது எப்படி இருக்கு? அது ஒரு அழகாக இனிமையாக இருக்குது. இப்போ இந்த விவரம் தெரியாத மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு குறிப்பிட்டு இதை சொல்லிக் கொடுக்கலை அப்படின்போது சில மாணவர்களுக்கு மனப்பாட சக்தியின் மூலமாக வெற்றினா இந்த இந்த ரீ போடணும் அப்படின்னு தெரிஞ்சவங்க எழுதிட்டு போயிடுறாங்க. ஆனால் கூட அதை ஏன் எர்ரின்னு சொல்லாமல் இற்றின்னு சொல்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் விவரம் தெரியாத மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க, மனப்பாட சக்தியும் இல்லாமல் அந்த வெற்றிங்கிறதுக்கு இந்த ரீ போடணுன்றது அறியாத மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வே போட்டு இட்டு போட்டு ரீ போடுறாங்க, வெற்றி அப்படின்னு எழுதுகிறாங்க. அப்போ என்ன ஆகுது? தமிழ் தவறை நோக்கி போகுது. தப்பு இல்லையா அது? அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். இந்த எழுத்து தனியாக சொல்லும்போது இருன்னு தான் சொல்லணும். இது பக்கத்தில் வேறு ஏதாவது எழுத்து வந்துச்சுன்னா அப்போ இருன்னு தான் சொல்லணும், ரான்னு தான் சொல்லணும். கன்றுன்னு இருக்குது, க இன் ரூ, அங்கே ரூ தான் சொல்லணும். ட்ரூன்னு சொல்கிறது கிடையாது. கன்று ரு அப்படின்னு சொல்கிறோம், ரு அப்படின்னு சொல்கிறோம். கன்று அப்படின்னு சொல்கிறது இல்லையா, கன்று அப்படின்னு வருது. இப்போ இந்த மாதிரி உச்சரிப்புகள் வரும்போது அந்த எழுத்தே வந்ததுன்னா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா பக்கத்தில் வர எழுத்தை சொல்லணும். வெற்றி, வெற்றிலை, ஆற்றங்கரை அப்படின்னு சொல்லணும். மற்ற நேரத்தில் அந்த இரு வராமல் வெறுமனே வந்ததுன்னா பறிமுதல், சுறுசுறுப்பு, அங்கெல்லாம் என்ன பண்ணுறோம், பற்றி முதல்னு சொல்கிறது இல்லை, பறிமுதல் அவ்வளோதான். இப்போ ரீ அவ்வளோதான், ரீன்னு மட்டும்தான் சொல்லணும். ட்ரீன்னு சொல்கிறது கிடையாது. பற்றி முதல் அப்படிலாம் கிடையாது, சொல்கிறது கிடையாது. சுறுசுறுப்பு தான், சுற்றுறுப்பு கிடையாது, சுறுசுறுப்பு அவ்வளோதான். அந்த எழுத்து தனியாக வந்ததுன்னா அதை ரகரமாக ஒலிக்கணும். அந்த எழுத்து அதே மெய்யெழுத்து கூட சேர்ந்து வந்துருச்சுன்னா அதை இற்று அப்படின்னு வர்ற மாதிரி ஒலிக்கணும். அதே மெய்யெழுத்து மட்டும் கிடையாது, அதுக்கு பக்கத்தில் ஒரு 2 சுழி நா வருது இல்லையா, அந்த மெய்யெழுத்து வந்ததுனாலும் 2 சுழி எழுத்து வந்ததுனாலும் என்று ட்ரு அப்படிங்கிறோம். என் ரூ அப்படின்னு சொல்கிறது கிடையாது. இது குழப்பம் வரும்போது மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க, என்றுன்னு எழுதும்போது ஏ போட்டு இன் போட்டு இட்ரு போட்டு ரூ எழுதுகிறாங்க, என்று அப்படின்னு எழுதுகிறாங்க. ஏன்னா ஏன் அந்த இன்னுக்கும் அது மாதிரி வருது அப்படின்னா அது இணை எழுத்து அப்படி தான் வரும். ரகரம் நகரம் ரெண்டும், ர ந லா கடைசியில் காங்கச்சாவில் கடைசியில் முடியக்கூடிய 2 எழுத்துக்கள் ர ந, இந்த ரெண்டுமே அந்த புள்ளி வச்ச எழுத்து வந்தது. இந்த ர அல்லது ந, இரு இன்னு, இது 2 பக்கத்துலேயும் இந்த வல்லின ரகரம் வந்தால் பெரிய ர வந்துச்சுன்னா ரு ட்ரு ட்ர ட்ருங்கிற மாதிரி ஒலி வர மாதிரி தான் அந்த சொற்களை நாம் சொல்லணும், வாசிக்கணும். இதை ஒரு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டு மாணவர்களுக்கு நம்ம சொல்லி புரிய வச்சோம் அப்படின்னா இதே மாதிரி இருக்கக்கூடிய நிறைய சொற்களை அவங்களுக்கு பரிச்சயப்படுத்தணும் அப்படின்னா, எடுத்துக்காட்டி சொல்லி காட்டணும் அப்படின்னா, வேறு மாதிரி வர சொற்களில் சின்ன இரு சின்னர வர்ற சொற்கள் இருக்குது. பார்த்தான், பாற்றுத்தான் அப்படின்னு சொல்கிறது கிடையாது, பார்த்தான் அவ்வளோதான். அது அங்கே இரு தான், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் வரும். அது ஒரு வேறு. அப்போ அந்த எழுத்து வேறு, இந்த எழுத்துடைய விதி வேறு. இந்த வல்லின ரகரம் பெரிய ரன்னு சொல்லக்கூடிய வல்லின ரகரம் இருக்கு இல்லையா, அந்த எழுத்து வரும்பொழுது அதை நிறைய இடங்களில் இட் அப்படிங்கிற மாதிரியான ஒலியோடு சேர்த்து சொல்ல வேண்டியது ஒரு கட்டாயம் இருக்குது. அது ஒரு விதி. அந்த மாதிரியான சில விதிகளையெல்லாம் நம்ம கட்டாயம் பின்பற்றதுனால தான் தமிழ்மொழி இனிமையான மொழி. அதனால் இந்த இனிமையான மொழியை
நம்ம நிச்சயமாக இந்த வேறுபாடுகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மிக இனிமையாக பேசவும் கேட்டு மகிழவும் செய்வோம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த வீடியோ இத்துடன் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.